இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். மே 24ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. டெல்லியில் வருகிற 24ஆம் தேதி நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அதன்படி நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சேவூர் கிராமத்தில் உள்ள ராமச்சந்திரன் வீடு மற்றும் அவரது மகன்கள் விஜயகுமார் மற்றும் சந்தோஷ்குமார் ஆகியோர் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் 20க்கும் மேற்பட்டோர் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் குறிப்பு தொடர்பாக பிற மாநில முதல்வர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உதகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக ஆளுநருக்கு எதிரான வழக்கில் குடியரசுத் தலைவர் மூலம் மத்திய அரசு விளக்கம் கேட்டது தொடர்பாக பிற மாநில முதலமைச்சர்கள் மற்றும் மாநில தலைவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு தொடர்ந்து சர்வாதிகார போக்கை கடைபிடித்து வருகிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் இந்தியா கூட்டணி பலவீனமாக உள்ளதாக கூறியுள்ளாரே என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று முதல்வர் பதிலளித்தார். பாஜக கூட்டணியில்தான் ஓபிஎஸ் இருக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அமித்ஷா சென்னை வருகை குறித்து ஓபிஎஸ்ஸின் கருத்து குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன், ஓபிஎஸ் கூட்டணியில்தான் இருக்கிறார் என்றும் கூட்டணியில் இருப்பதால் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் சந்திக்காமல் இருந்திருக்கலாம் என்றும் கூறினார். தொடர்ந்து கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவசரப்படாதீர்கள், கூட்டணி குறித்து கூடிய விரைவில் தெரியவரும் என்று கூறினார். பிரதமர் மோடியின் இதயத்தில் ஓபிஎஸ்க்கு எப்போதுமே தனி இடம் உண்டு என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ், அமித்ஷா சென்னை வந்தபோது தன்னை சந்திக்காது வருத்தமளிப்பதாக கூறினார். இந்நிலையில் திருவண்ணாமலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஓபிஎஸ் கருத்து குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அண்ணாமலை, பன்னீர்செல்வம் எப்போதும் தங்களுடன் தான் உள்ளார் என்றும் பிரதமர் மோடியின் இதயத்தில் ஓபிஎஸ்க்கு எப்போதும் தனி இடம் உள்ளது என்றும் கூறினார். வரும் 29, 30 ஆகிய தேதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள கட்சித் தலைமை அலுவலகத்தில் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இது தொடர்பாக அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 29, 30 ஆகிய தேதிகளில் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுவதாகவும் இதில் கட்சி நிர்வாகிகள் தவறாமல் கலந்து கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை, மதுரை, தேனி உள்ளிட்ட 9 மாவட்ட நிர்வாகிகளுடன் 29ஆம் தேதியும், சென்னை, காஞ்சிபுரம், திருப்பூர் உள்ளிட்ட 6 மாவட்ட நிர்வாகிகளுடன் வரும் 30ஆம் தேதியும் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி உரிமை திட்டத்திற்கான நிதியை தமிழக அரசு ஒதுக்காது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளியில் சேர்க்கப்படும் 25% ஏழை எளிய மாணவர்களின் கல்வி கட்டணத்தை கடந்த 2 ஆண்டுகளாக செலுத்தாமல் திமுக அரசு அலட்சியம் காட்டி வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் நடப்பாண்டுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்காது குறித்து தமிழக அரசு விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் வெற்று விளம்பர வேலையில் மட்டும் முதலமைச்சர் ஈடுபட்டு வருவதாக சாடியுள்ளார். சென்னையில் திரைப்பட தயாரிப்பாளர் வீட்டில் 2வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆகாஷ் பாஸ்கரின் வீடு தேனாம்பேட்டை கவிஞர் பாரதிதாசன் சாலையில் உள்ளது. இந்நிலையில் அண்மையில் அவரது இல்ல நிகழ்வில் அரசியல் கட்சித் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து அவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மேலும் ராயப்பேட்டையில் உள்ள தொழிலதிபர் தேவகுமார் வீட்டில் இல்லத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இட்லி கடையில் தொடங்கிய பயணம் பராசக்தி வரை செல்ல எங்கே இருந்து பணம் வந்தது என தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார்.
இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சினிமாவில் துணை இயக்குநராக கூட தகுதி இல்லாதவரை தயாரிப்பாளராக மாற்றி தமிழ் சினிமாவை விழுங்க நினைப்பதுதான் கொள்ளை குடும்பத்தின் செயல் திட்டமா எனவும், பட்ஜெட்டிற்கு பணம் போதவில்லை என்றால் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகாஷ் பாஸ்கரிடம் வாங்கிக் கொள்வார் எனவும் விமர்சித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் 50 தொகுதிகளில் படுத்துக்கொண்டே ஜெயிக்கும் வித்தையை நிர்வாகிகளுக்கு கற்றுக் கொடுக்க தயார் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்தாலும் அல்லது தனித்தே போட்டியிட்டாலும் குறைந்தது 50 தொகுதிகளில் பாமக வெற்றி பெறும் என கூறினார். கட்சியில் இருந்து நீக்கம் செய்வதற்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை என்றும், விருப்பப்பட்டால் அவர்களாகவே பதவியில் இருந்து விலகிக் கொள்ளலாம் என்றும் கூறினார். இந்த கூட்டத்தை அன்புமணி புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. மே மாத இறுதிக்குள் மாவட்ட மற்றும் ஒன்றிய அளவிலான சார்பணி நிர்வாகிகளை நியமித்து முடிக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் 6 மாவட்ட செயலாளர்கள், மாநில அளவிலான அணி நிர்வாகிகள் குறித்த அறிவிப்பை விரைவில் விஜய் அறிவிக்க திட்டமிட்டுள்ளார். மேலும் 3.5 லட்சம் கட்சி பொறுப்புகள் மற்றும் 70,000 பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் என அனைத்து பொறுப்புகளும் நிரப்ப வேண்டும் என பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடம் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். உதகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தங்கியிருந்த அரசு விருந்தினர் மாளிகை முன்பு நிர்வாகிகள், தொண்டர்கள் குவிந்த நிலையில் போலீசார் அனுமதி அளிக்காததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. உதகைக்கு கடந்த 12ஆம் தேதி 5 நாட்கள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் சென்றார். அங்கு முதுமலை, தொட்டபெட்டா, அரசு தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை பார்வையிட்டார். இந்நிலையில் பயணத்தை முடிக்கும் முதலமைச்சரை காண அரசு விருந்தினர் மாளிகை முன்பு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் குவிந்தனர். அவர்களுக்கு அனுமதி வழங்காததால் போலீசாருடன் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் கடின உழைப்பினால் 167 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து கோணங்களிலும் விசாரித்து வருவதாகவும், எப்படி சென்டம் எடுத்தார்கள் என்ற அந்த மாடலை தமிழகம் முழுவதும் கொண்டு செல்வோம் என கூறினார். மேலும் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதிதான் பள்ளி திறப்பு என கூறப்பட்டுள்ளதாகவும், மாணவர்களின் நலன் சார்ந்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் வட மாவட்டங்களே கடைசி இடத்தில் உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 10 மற்றும் 11ஆம் வகுப்பு ஆகிய இரு பொதுத் தேர்வுகளிலும் மாணவர்களை விட மாணவியரே அதிக எண்ணிக்கையில் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும், தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் தேர்ச்சி விகிதங்களில் வட மாவட்டங்கள் தொடர்ச்சியாக பின்தங்கி வருவது வருத்தமும் வேதனையும் அளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். குடிபோதையில் மளிகை கடை உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்திய இயக்குநர் கௌதமனின் மகன் உள்பட 2 போலீசார் கைது செய்தனர். சென்னை அண்ணா நகர் பகுதியில் குடிபோதையில் வந்த இயக்குநர் கௌதமனின் தமிழகழகன் மற்றும் அவரது நண்பர் சரத் ஆகியோர் மளிகை கடை உரிமையாளர் சண்முகம் என்பவரது ஆட்டோ மீது மோதியுள்ளனர். இதையடுத்து ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சண்முகத்தை இருவரும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து சண்முகம் அளித்த புகாரில் போலீசார் 2 கைது செய்து பின்னர் காவல் நிலைய ஜாமீனிலேயே விடுவித்தனர். திருப்பூர் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக எழுந்த புகாரில் போதை ஆசாமிகள் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சி 6வது வார்டுக்கு உட்பட்ட கவுண்டநாயக்கன்பாளையம் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 17.50 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்டது. இதில் நேற்று முன்தினம் இரவு மது அருந்திய நபர்கள் மலம் கலந்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் இந்த தண்ணீரை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்த பின்னர் தூய்மைப் பணி நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் திருப்பூர் வடக்கு போலீசார் 2 பேரை கைது செய்தனர். தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் வரும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் பொதுச் சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 234 தொகுதிகளில் 5% அதிகமான இடங்களில் போட்டியிடும் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் பொதுச் சின்னம் வழங்குவது வழக்கம். இதற்காக தேர்தல் நடக்கும் காலகட்டத்தில் இருந்து 6 மாதத்திற்கு முன்பே தேர்தல் ஆணையத்தில் பொதுச் சின்னத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பதவிக்காலம் 2026 மே 10 நிறைவடைவதை அடுத்து வரும் நவம்பர் 11ஆம் தேதி முதல் பொதுச் சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டுவரி உயர்வு என்ற வதந்தியை நம்ப வேண்டாம் என அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் நடைபெற்ற பெரியார் ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடிக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஏற்கனவே இருந்த வீட்டுவரி மட்டும்தான் வசூல் செய்யப்படும் என்றார். துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு ராஜ்பவனில் ஆளுநர் விருந்தளித்தது வெட்கக்கேடான செயல் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார்.
திருவண்ணாமலையில் நடைபெற்ற மதிமுக தெற்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்திய அரசியல் சாசன சட்டங்களுக்கு எதிராக ஆளுநர் செயல்படுவதாகவும், துணைவேந்தர் ஜெகநாதன் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் 50 லட்சம் ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய உடற்பயிற்சி மையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையர் டென்னிஸ் மைதானத்தில் 50 லட்சம் ரூபாய் செலவில் உடற்பயிற்சி மையம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் இம்மையத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்நிகழ்வில் அமைச்சர் சேகர் பாபு, திமுக எம்பி தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னையில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் கொளுத்தி வந்தது. இதனால் மக்கள் வெளியில் செல்லக்கூட முடியாமல் அவதியடைந்து வந்தனர். இந்நிலையில் நள்ளிரவு பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் கொளத்தூரில் மூடநம்பிக்கை ஒழிப்பு பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திராவிட விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி கேட்டும் இதுவரை எவ்வித உத்தரவும் வரவில்லை என அக்கழக ஒருங்கிணைப்பாளர் சுதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இவ்வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் ஜனநாயக முறைப்படி பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெறுவதாகவும், ஏற்கனவே இதுபோல நிகழ்வுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அனுமதி அளிக்க காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள சுந்தரதனேஸ்வரர் கோவிலில் முதலாம் பரந்தாக சோழனின் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஊட்டத்தூர் சுத்ததரணேஸ்வரர் கோவில் நடைபெற்று வரும் திருப்பணிகளை அறநிலையத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது 13 கல்வெட்டுகள் புதியதாக கண்டறியப்பட்டன. இதில் 5 கல்வெட்டுகள் முழுமையாகவும் 7 கல்வெட்டுகள் துண்டு கல்வெட்டுகளாகவும் கிடைத்துள்ள நிலையில் கல்வெட்டுகள் சோழர் பாண்டிய காலத்தை சேர்ந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் அருகே சுற்றுலா வேன் மீது ஆம்னி பேருந்து மோதிய விபத்தில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பெங்களூருவில் இருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற பேருந்து முன்னால் சென்ற டிராக்டர் மீது மோதி சாலை தடுப்பு சுவரை தாண்டி எதிர் திசையில் கோவில்பட்டியில் இருந்து வந்த சுற்றுலா வேன் மீது நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சிறுவன், சிறுமி, ஓட்டுநர் உள்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி மாத பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழும் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய நிகழ்வான கருட சேவை அண்மையில் விமர்சையாக நடைபெற்று முடிந்த நிலையில் தற்போது தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை மனமுருகி வழிபட்டு வருகின்றனர். ஆபரேஷன் சிந்தூரிலிருந்து பிரதமர் மோடி அரசியல் ஆதாயம் பெற விரும்புவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்துள்ளதை பிரதமர் மோடி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், அதற்கு மாறாக பயங்கரவாதத்தில் பாகிஸ்தானிடமிருந்து இந்தியாவின் நிலை குறித்து விளக்குவதற்காக அனைத்து கட்சி பிரதிநிதிகளை வெளிநாட்டிற்கு அனுப்ப முடிவு செய்துள்ளதாகவும் சாடினார். காங்கிரஸ் கட்சி எப்போதும் தேசிய நலன்தான் முதன்மையானது என்ற நிலையை எடுத்து வருவதாகவும், பாஜகவை போல தேசிய பாதுகாப்பு பிரச்சினைகளை அரசியலாக்குவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் ஒரே நாளில் 8 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். திருச்சி, தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கு இயக்கப்படும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நிர்வாக கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் முன்னறிவிப்பு இல்லாமல் ஒரே நாளில் 8 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். பஹல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததற்கு ஆப்கானிஸ்தான் அரசுக்கு இந்தியா நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளது. பஹல்காம் தாக்குதலில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசு கடும் கண்டனம் தெரிவித்தது. இதற்கு இந்திய அரசு ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மவ்லி அமீர்கான் முக்தியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி நன்றி தெரிவித்தார். ஆப்கான் அரசுடன் இந்தியா நடத்திய இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தை இதுவே என்பது குறிப்பிடத்தக்கது. போர் பதற்றம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட IPL போட்டிகள் இன்று முதல் மீண்டும் தொடங்குகிறது. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக பாதையில் நிறுத்தப்பட்ட 18வது IPL சீசன் ஒரு வார கால இடைநிறுத்தத்திற்கு பிறகு இன்று மீண்டும் தொடங்குகிறது. பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா அணியை பெங்களூரு அணி எதிர்கொள்கிறது.
டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்ததில் விராட் கோலிக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், இந்த முடிவை அறிவிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன் விராட் கோலியிடம் பேசியதாகவும், விராட் கோலி கிரிக்கெட்டுக்காக அனைத்தையும் கொடுத்துவிட்டேன் என்றும், இதனால் ஓய்வில் மிகவும் உறுதியாக இருப்பதாக கூறியதாகவும் தெரிவித்தார். இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டன் ரவீந்திர ஜடேஜாவை நியமிக்க வேண்டும் என ரவிச்சந்திரன் அஸ்வின் கருத்து தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி அடுத்த மாதம் இத்தாலியில் சுற்றுப்பயணம் செய்து அந்நாட்டு அணிக்கு எதிராக 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது. இதற்கிடையே இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து திடீரென ஓய்வு பெற்றார். இந்நிலையில் சமூக வலைதளங்களில் பேசிய முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின், பும்ரா கேப்டன் பதவிக்கு நல்ல தேர்வாக இருப்பார் என்று கூறியதுடன், அனுபவமிக்க ஜடேஜாவையும் மறந்துவிடக் கூடாது என அறிவுரை கூறியுள்ளார். இத்தாலி ஓபன் டென்னிஸில் ஜானிக் சின்னர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இத்தாலி ஓபன் டென்னிஸ் தொடர் ரோமில் நடைபெற்று வருகிறது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் 2வது அரையிறுதி சுற்றில் இத்தாலியாவின் ஜானிக் சின்னர் அமெரிக்காவின் டாமி பாலுடன் மோதினார். இதில் சிறப்பாக ஆடிய டாமி பால் முதல் செட்டை 6-1 என கைப்பற்றினார். 2வது செட்டை சின்னர் 6-0 என கைப்பற்றினார். வெற்றியாளரை நிர்ணயிக்கும் 3வது செட்டை சின்னர் 6-3 என வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் ஸ்பெயினின் கார்லோஸ் ஆல்கரஸுடன் மோத உள்ளார். வடகாடு விவகாரம் தொடர்பான விசாரணை விவரம் குறித்து தற்போது கூற முடியாது என்று தேசிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையக்குழு இயக்குநர் ரவிவர்மன் தெரிவித்துள்ளார். பாதிப்புக்குள்ளான ஒரு தரப்பினரிடம் ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன் தலைமையிலான குழுவினர் விசாரணை நடத்தினர். அத்துடன் பாதிப்புக்கு உள்ளான வீடுகளையும் தீ வைத்து எரிக்கப்பட்ட வீடுகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரவிவர்மன், விசாரணை விவரம் குறித்து தற்போது கூற முடியாது, அறிக்கை 2 நாட்களில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும், அதன்பின் முழு விவரங்கள் தெரியவரும் என்றார். விளைநிலங்களை தரிசு நிலங்களாக வருவாய்த்துறை அதிகாரிகள் கணக்கு காண்பிப்பதாக விவசாய முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், 882 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள சிப்காட் தொழிற்சாலைக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக விவசாய நிலங்களை தரிசு நிலமாக அதிகாரிகள் கணக்கு காண்பிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் தவறான தகவல்களை அளித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளதாகவும், நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் கூறினார். தாரமங்கலம் நகராட்சி கூட்டத்தில் பாமக உறுப்பினர் பேசிய பேச்சு சர்ச்சையாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தாரமங்கலம் நகராட்சி மன்றத்தில் சாதாரண கூட்டம் நகரமன்ற தலைவர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்றும் வரவு செலவு கணக்கு காட்டப்படவில்லை என்று கூறி கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாமக உறுப்பினர், எங்களுக்கு மாதம் 50,000 ரூபாய் கொடுத்து விடுங்கள், நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம் என்று பேசினார். அதன் பின்னர் அடுத்த கூட்டத்தில் வரவு செலவு காண்பிக்கப்படும் என்று கூறிய நிலையில் 37 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளை அடையாளம் காணப்பட்டது தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்ற அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இதனை செயல்படுத்தியதில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டி இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என யூடியூபர் சவுக்கு சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆவணங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு அவகாசம் வழங்கி விசாரணையை மே 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். சென்னை அடுத்த மாத்தூரில் பிரபல உணவகத்தின் உணவில் கடல் சிப்பி இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாத்தூரில் உள்ள தனியார் இனிப்பகத்தில் வாடிக்கையாளர் ஒருவர் வாங்கி சென்ற உணவில் சிப்பி இருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் உணவினை சாப்பிட்ட சிறுமி உள்பட 3 பேருக்கு உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உணவகத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தகவல் அறிந்து விரைந்த போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் திமுக நிர்வாகியை கண்டித்து பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடையாப்பட்டி எம்ஜிஆர் நகரில் அரசால் வழங்கப்பட்ட பட்டா நிலத்தில் பொதுமக்கள் விவசாயம் செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகி அதன் அருகில் உள்ள நிலத்தை வாங்கிவிட்டு அந்த வழிப்பாதையை தடுப்பு சுவர் வைத்து அடைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் உரிய நடவடிக்கை எடுத்து வழிப்பாதையை மீட்டுத் தரக்கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனையடுத்து உரிய நடவடிக்கை எடுத்து பாதை மீட்டுத் தரப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பழங்குடியின கிராமத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகளை வனத்துறையினர் தடுத்து நிறுத்தியதாக பொதுமக்கள் மாவட்ட வனத்துறை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லியாளம் நகராட்சிக்கு உட்பட்ட கோடிக்கொள்ளி கிராமத்தில் பழங்குடியினர் உள்பட 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர்.
இந்நிலையில் ஆமைக்குளத்தில் இருந்து கோழிக்கொல்லி கிராமத்திற்கு செல்ல பாலம் அமைத்து தர கடந்த 40 ஆண்டுகளாக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருவதாகவும், ஆனால் பாலம் கட்ட வனத்துறையினர் அனுமதி மறுப்பதாகவும் கூறி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசீலன் உள்பட பொதுமக்கள் வனத்துறை அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே குண்டும் குழியுமான சாலையை சீரமைத்து தரக்கோரி நாற்று நடும் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். சூலூர் கண்ணம்பாளையம் நாகையன் தோட்டம் செல்லும் சாலையில் கடந்த 5 வருடங்களாக தார் சாலை செப்பனிடாமல் உள்ளதை கண்டித்து நூதன போராட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மழையால் சேரும் சகதியுமாக இருந்த சாலையில் நாற்றுகளை நட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். உதகையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் திடீரென மழை பெய்ய தொடங்கியது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோல் உதகை மத்திய பேருந்து நிலையம், ஹில்பங் சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். தென்காசி அருகே ஓய்வு பெற்ற டிஜிபி வீட்டில் கொள்ளை நடந்த சம்பவத்தில் பணத்தை சிறுவன் திருடி நாடகமாடியது அம்பலமாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் உள்ள ஓய்வு பெற்ற டிஜிபி ராஜேந்திரன் என்பவரின் பூர்வீக வீட்டில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் அங்கு வசித்த சிறுவனை கட்டி போட்டு வீட்டிலிருந்து 50,000 ரூபாய் பணத்தை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து புளியங்குடி போலீசார் சிறுவனிடம் விசாரணை செய்தபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே துருவி விசாரணை நடத்தினர். அப்போது தனது பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக பணத்தை திருடியது அம்பலமானது. மேலும் சிறுவன் கைதான நிலையில் அவரின் எதிர்கால நலன் கருதி ஜாமீனில் விடுவித்தது குறிப்பிடத்தக்கது. நாகையில் ஆன்லைன் பண மோசடியில் ஈடுபட்டதாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை சேர்ந்த ஹரிஹரன் மற்றும் திருவேங்கடம் நகரை சேர்ந்த ராஜேஸ்வரி ஆகியோர் இருசக்கர வாகனத்தை OLX ஆப் மூலம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பதிவு செய்ததாக தெரிகிறது. இந்த இருவரிடமும் முகவர்கள் என கூறி தொடர்பு கொண்ட நபர்கள் பல தவணைகளாக 4,25,000 வரை பெற்ற நிலையில் வாகனத்தை வழங்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இருவரும் அளித்த புகாரின் பேரில் மோசடியில் ஈடுபட்டதாக திருவாரூர், சென்னை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 4 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மின்சாரம் தாக்கி மாணவன் உயிரிழந்த நிலையில் தற்போது வெளியான 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி அடைந்துள்ளார். தரங்கம்பாடி அடுத்து மேலையூர் கிராமத்தைச் சேர்ந்த தங்கத்துறை மகன் தமிழ்துறை 15 வயது சிறுவன் கடந்த மாதம் 25ஆம் தேதி இரவு நண்பர்களுடன் கோயிலில் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது போக்கஸ்ல கட்டியிருந்த இரும்பு கம்பத்தை பிடித்த நிலையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். உக்ரைனுக்கு ராணுவ ஆதரவை வலுப்படுத்த வேண்டும் என அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யா, உக்ரைன் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக போர் நீடித்து வருகிறது. உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்த புதின் சம்மதம் தெரிவித்தார். இதனையடுத்து துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் அமைதி பேச்சுவார்த்தைக்கான கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய ஜெலன்ஸ்கி அமைதியை அடைவதற்கான முதல் படி போர் நிறுத்தம் என்றார். மேலும் ரஷ்யா மீது சர்வதேச அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அமெரிக்காவிலிருந்து வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பினால் 5% வரி விதிக்கப்படும் என்ற ட்ரம்பின் அறிவிப்பால் இந்தியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக சுமார் 4.78 கோடிக்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தி ஒன் பிக் பியூட்டிஃபுல் என்ற புதிய மசோதாவை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் வரையறுத்துள்ளது. இதில் வெளிநாட்டினருக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள், வரிகள் விதிக்கப்பட்டு உள்ளன. குறிப்பாக அமெரிக்காவில் பணியாற்றும் வெளிநாட்டினர் தங்களது சொந்த நாடுகளுக்கு பணம் அனுப்பினால் 5% வரி விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிரீன் கார்டு மற்றும் H1B, H2A, H2B விசா பெற்று அமெரிக்காவில் பணியாற்றும் சுமார் 4.78 கோடிக்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் அதிர்ச்சியடைந்தனர். 8 மாதத்தில் 42 கிலோ எடையை குறைத்துள்ளதாக நடிகர் அஜித் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாகவே அஜித் திரைத்துறையிலும் தமது கனவு துறையான கார் ரேசிங்கிலும் படுபிசியாக வேலை செய்து வருகிறார். கார் ரேசிங்கில் அடுத்தடுத்து வெற்றிகளை குவித்து வரும் அஜித் அதற்காக அயராது உழைத்து வருகிறார். இந்நிலையில் சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர், ஆண்டுக்கு ஒரு தரமான படங்களில் கண்டிப்பாக நடிப்பேன் என்றும், அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு நவம்பர் மாதம் தொடங்க உள்ளதாகவும், இத்திரைப்படம் 2026 கோடை விடுமுறைக்கு வெளியாகும் என்றும் தெரிவித்து ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார். சூரி கதாநாயகனாக நடித்துள்ள மாமன் திரைப்படம் வெளியான நிலையில் மதுரையில் அவரது ரசிகர்கள் பேனருக்கு பாலாபிஷேகம் செய்து கொண்டாடினர்.
மதுரை திருநகர் 4வது பேருந்து நிறுத்தத்தில் இருந்து மேளதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்தும் கொடியேந்தியும் ரசிகர்கள் சென்றதுடன் பெண்கள் ஊர்வலமாக பால்குடம் எடுத்து வந்து சூரியன் பேனருக்கு பால் அபிஷேகம் செய்தனர். இதனையடுத்து மாமன் பட போஸ்டர்களை ஷேர் ஆட்டோக்களில் ஒட்டி பேரணியாக சென்றனர். இதேபோல் கலைஞர் நூலகம், ஆட்சியர், எஸ்பி வீடுகள் உள்ள புதுநத்தம் சாலையை ரசிகர்கள் மறித்து ஹெல்மெட் அணியாமல் புல்லட் லைட் சைலன்சரில் தீப்பொறி பறக்க கத்திக்கொண்டே அலப்பறை செய்தபடி சென்றனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் கடும் வெயிலில் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர்.